Hi all, welcome to my channel. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸ்க்கு இப்போ தான் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லைனா எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் போகாமல் வீட்லேயே செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளுடைய சேனலில் போடுற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அதனால் நான் வந்து குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆக்சுவலி நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ், செகண்ட் திங் தமிழ்நாடு எஸ்சிஆர்டி புக்ஸ். ஸோ எஸ்சிஆர்டி புக்ஸ் வந்து 6th-லேருந்து 12th வரையும் நீங்கள் ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக் எந்தெந்த புக்கில் இருக்குன்றதை பார்த்து அதை படித்தாவே நம்ம வந்து ஓரளவுக்கு நல்ல மார்க்கே வாங்க முடியும். ஸோ டாபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ப்ரிலிம்ஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், அப்புறமா ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ், அதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறமா இது பயாலஜி, அப்புறமா என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி இருக்கும். கரண்ட் ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிரஃபி, எக்கனாமிக்ஸ், லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், அப்புறம் சயின்ஸ், லேட்டஸ்ட் இன்வென்ஷன் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். தேர்ட் டாபிக் வந்து ஜியோகிரஃபி. இது எல்லாமே இதில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு புக்லேயே இருக்கும், எஸ்சிஆர்டி புக்ஸ்லேயே இருக்கும். ஸோ அது ஒன்றுனா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து படிக்கலாம். அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டாபிக் ஹிஸ்ட்ரி தான் எடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு டாபிக்குமே எந்த புக்கில் இருக்குன்றதை மேப் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு அந்த எந்த எஸ்சிஆர்டி புக்ஸில் நீங்கள் போய் படிக்கலாம், இல்லைனா எஸ்சிஆர்டி புக்கில் படிச்சுட்டு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அது ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல் சிலபஸையும் ஒரு தடவை படிக்கிறத விட 75% சிலபஸ் 2-3 தடவை ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய மார்க்ஸ் வாங்கலாம். ஸோ நம்ம ரிவிஷனுக்கு தான் வந்து இங்கே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்து 6th வந்து இந்தியன் பாலிட்டி, அதுவும் நம்ம பார்க்கலாம். 5th இந்தியன் பாலிட்டி அண்ட் 6th இந்தியன் எக்கனாமி அண்ட் 7th வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். 8th சாப்டர் வந்து ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், அது பார்க்கலாம். அப்புறமா 9th வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். 10th வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி. ஸோ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கும். நம்ம 10th வரையும் இருக்கிற சிலபஸ் கவர் பண்ணாவே போதும். நாம் வந்து நம்ம சேனலில் ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் தான் பார்ப்போம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து 3 பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கிராமர். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான இதுதான். ஆர்டிகல்ஸு, ஆன்டனிம்ஸ், சினோனிம்ஸ், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், கொஷின் டேக், அந்த மாதிரி ஜென்ரல் ரொம்ப ஈஸியான இது தான் இருக்கும். அடுத்து பார்ட் பியில் வந்து போயம்ஸ் ஒரு போயம்ஸும் படிச்சுட்டு இங்கே கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் போயம்ஸில் படிச்சுட்டு அதை பற்றி படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, அதில் இம்பார்ட்டன்ட் லைன்ஸு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். பார்ட் சி வந்து லிட்ரரி ஒர்க்ஸ். சில ப்ரோஸ் கொடுத்துருப்பாங்க இந்த நம்ம சிலபஸில். அந்த ப்ரோஸை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கணும். அந்த ப்ரோஸ்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பயோகிராஃபிஸ் ஆஃப் சம் லீடர்ஸ், அதுவுமே நம்ம புக்கில் இருக்கும். ஸோ அதை நம்ம படித்தா போதும். ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் ஒரு 95 எய்ம் பண்ணணும். இங்கிலீஷ் ஒரு தமிழ் அதில் வந்து 95க்கு மேலே எய்ம் பண்ணிங்கனாவே நீங்கள் வந்து நல்ல கட் ஆஃப் வாங்கலாம். ஸோ நான் இனிமேல் வர நான் வந்து ஒரு டாப்பிக்காக நான் வீடியோ போடுறேன். எல்லோரும் சேர்ந்து படிக்கலாம். தேங்க்யூ.